கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு 2 முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். நம்ம நிறைய நேரங்கள்ல நமக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் என்னென்னமோ எடுத்து ஓதுறோம், நமக்கு அதுக்கான தீர்வு கிடைச்சிடாதான்னு சொல்லிட்டு முட்டி மோதுறோம். ஆனா பார்த்தா அதற்கான தீர்வு எல்லாருக்கும் எல்லா நேரமுமே விரைவாக கிடைக்கிறது இல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் எடுத்துக்குது. ஆனா நம்ம ஒரு விஷயத்தை வர்றதுக்கு முன்னாடி யோசிக்கிறது தான் சிறந்தது. வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதுக்காக இதை ஓதலாமா, இந்த தொழுகையை தொழுகலாமா, இப்படி நோன்பு வைக்கலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய செயல்கள்ல இருக்கக்கூடிய இந்த 2 விஷயம் இருந்தா போதும். நம்ம ஒரு பிரச்சனையில மாட்டும் போதே அல்லாஹ்விடத்துல நம்ம துவா கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனையில இருந்து அல்லாஹ் நம்மளை நீக்கி விடுவான். அப்படி இல்லை, நம்ம அந்த பிரச்சனையில மாட்டியிருக்கோம் அப்படின்னா நம்ம துவா கேட்டா அந்த துவா மிக விரைவில் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப அதுதான சிறந்த விஷயம். வந்ததுக்கு அப்புறம் செய்வதை விட வருமுன் காப்பதுதான் சிறந்தது. அப்படியான 2 விஷயத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அல்லாஹும் குர்ஆன்ல பல முறை சிறப்பித்து சொல்லியிருக்கான். இந்த 2ஐயும் ஓதுவது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சிரமமான காரியம் இல்ல. வெறும் ஒரு வார்த்தையை கொண்ட திக்ரு தான். ஆனா இதை நீங்கள் ஓதி வருவதனால பிரச்சனை காலம் வருவதற்கு முன்னோ அல்லது வந்த பின்னோ உங்களுக்கு உடனே தீர்வு கிடைக்கக்கூடியதா இருக்கும். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மற்றவங்களுக்கு இது காமிச்சு அவர்களும் பலன் பெறுவதற்கு நீங்க ஒரு காரணமாக இருக்கலாம். அதுல முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்கிறான், நீங்க நன்றியுள்ள அடியாராக இருக்கும் காலம் வரை நான் ஏன் உங்களை வேதனை செய்ய போகிறேன் அல்லாஹ் கேட்கிறான். அதாவது ஒரு மனிதன் நன்றியுள்ளவனாக இருந்தால் அவர்களை அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டேன், அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடிய நிலைமையை உண்டாக்க மாட்டேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அது இம்மைக்கும் பொருந்தும், மறுமைக்கும் பொருந்தும். மறுமையிலும் நரகத்துல போட்டு நம்மளை வேதனை செய்ய மாட்டான், மறுமையினால அமளிகள்ல போட்டு நம்மளை வேதனை செய்ய மாட்டான். அதே மாதிரி இந்த உலகத்திலும் நம்மளை மற்றவங்களை கொண்டு நோய்கள் மூலமாகவும் எந்த ஒரு வேதனையும் அல்லாஹ் செய்ய மாட்டான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், முதல்ல குர்ஆன்ல நமக்கு நன்றியுள்ள அடியாராக இருக்கும் காலம் வரை அப்படிங்கிறான். அப்ப நீங்க எவ்வளவு நாள் நீங்க நன்றியோடு இருக்கீங்களோ அது வரைன்னு அர்த்தம். இதுல ஒரு தடவை நம்ம நன்றியோடு இருக்கிறது, ஒரு தடவை நம்ம நன்றி செலுத்துறது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. நன்றியுள்ள காலம் வரைன்னு அல்லாஹ் சொல்கிறான். நம்ம ஒரு ஆசைப்படுறோம், ஒரு தேவை வருது, டக்குன்னு நடந்தனும் நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷப்படுவோம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதை மறந்து விடுவோம். அடுத்த ஒரு விஷயம் வரும்போது நமக்கு அது நடந்தாதான் என்ன பண்ணுவோம், நம்ம அல்லாஹ் நன்றி சொல்லுவோம். ஆனா பாத்தீங்கன்னா அல்லாஹ் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா நொடிகளிலும் நிறைய நிக்மத்துகளை கொடுத்து கொண்டிருக்கான். யார் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் தேவையானதை அல்லாஹ் பெருக்கெடுத்து கொடுத்து கொண்டே இருப்பான். இப்ப நீங்களே சொல்லுங்க, நம்மள்ட்ட 2 பேர் வராங்க, உதவி கேட்கறாங்க. 2 பேத்துக்கும் ஒரே தேவைதான். நம்மளால 2ல ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் உதவ முடியும். ஒன்னா இவங்களுக்கு அதை செய்யணும், இல்ல அவங்களுக்கு அதை செய்யணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னா நம்ம யாரை தேர்ந்தெடுப்போம், நமக்கு ரொம்ப பிடித்தவங்கள தேர்ந்தெடுப்போம். நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கணும்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், நமக்கு அவங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல உறவு இருக்கணும். அவங்க எப்பயுமே என்கிட்ட நல்ல விதமா நடந்துப்பாங்க. இந்த ஹெல்ப் பண்ணனா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட நன்றியோட இருப்பாங்க. அவங்க வாங்கிட்டு இருக்கிற இடம் தெரியாமையே போயிட மாட்டாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நல்லவர்களை தான் நம்ம தேர்ந்தெடுத்து கொடுப்போம். இதே இன்னொருத்தவங்க என்கிட்ட நல்ல முறையில எல்லாம் அவங்க நடந்துக்க மாட்டாங்க, தேவைன்னு வந்தா நிற்பாங்க, நல்லா பேசுவாங்க, வாங்கிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு இருந்தா அவங்களுக்கு நம்ம கொடுப்போமா, கொடுக்கவே மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு நன்றி உள்ளவர்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும்னு விருப்பப்படுவோம். அதே போலதான் நம்ம ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடத்துல கேட்கும்போது அல்லாஹும் நம்மள நன்றி உள்ளவர்களை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். அதனால நம்ம ஒரு விஷயம் வந்தனும் செய்யற துவா, திக்ரு, தொழுகையை விட அந்த விஷயம் வராத போதும் எல்லா நொடிகள்லையும் அல்லாஹ்வின் மீது நன்றியோடு இருக்கிறது மிக முக்கியமாக இருக்கு. நீங்க அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்கு காரணமே தேவையில்லை. நமக்கு கடன் இருக்கு, அந்த கடன் அடைந்தாதான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவேன்னு சொன்னா நம்ம தினமும் மூச்சு விடுகிறோம், தினமும் நம்ம கண்ணால பாக்குறோம், கையால வேலைகள் செய்யறோம். ஒவ்வொரு நொடியும் நமக்கு அல்லாஹ் நிக்மத்துகளே அடக்கி வைத்திருக்கான் இந்த வாழ்க்கையில. அப்படி இருக்கும்போது அதுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்திட்டே இருக்கணும். நம்ம காரணமே செலுத்த முடியாது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்கு. ஏன்னா மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத அளவுக்கு அல்லாஹ் நிக்மத்துகளே கொடுத்திருக்கான். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்துமே அல்லாஹ் தான் அப்படின்னா அப்ப நம்ம அனுபவிக்கக்கூடிய அனைத்துமே அல்லாஹ் கொடுத்ததுதான் அர்த்தம். அந்த ஒவ்வொன்றையும் நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியாராகத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மளை முஸ்லீமாக பிறக்க செய்திருக்கான், தீனை ஏற்க செய்திருக்கான். அல்லாஹுடைய கலிமாவை சொல்லியவர்களுக்கு மறுமையில சொர்க்கத்தை தவிர வேற என்ன உங்களுக்கு, அவர்கள் நரகத்துக்கு செல்ல மாட்டாங்க, சொர்க்கவாசி ஆவாங்க. இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துக்காகவே நம்ம வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்தலாம். ஆனா நன்றியுள்ள அடியார்கள் மக்கள் இருக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் நன்றியுள்ளவர்களை நேசிக்கிறான், ஆனா
குறைந்த நபர்கள் தான் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். வெறும் குறைந்த நபர்கள் அல்லாஹ்வே சொல்லியிருக்கான், பார்த்துக்கோங்க. வேதத்திலே சொல்லியிருக்கான். அப்படின்னு அர்த்தம் இறுதி காலம் வரையும் அப்படிதான் வந்து மக்கள் இருந்து கொண்டிருக்காங்கன்னு அர்த்தம். அட்லீஸ்ட் அந்த குறைந்த கூட்டத்துல நாம ஒருத்தவங்களா ஆயிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான், குறைந்த கூட்டம் தான் நன்றி செலுத்தக்கூடியவர்கள்ட்டான். இதுல வந்து பாத்தீங்கன்னா மாறவே மாறாது. அல்லாஹ்விற்கு வேதத்தை எழுதும் போதே தெரியும் மனிதர்கள் எப்படிப்பட்டவங்கன்ட்டு, இறுதி காலம் வரை என்ன நடக்கும்னு தெரியும். அதனால அந்த குறைந்த கூட்டத்தை நம்ம மாத்த முடியாது. அதுக்கு பதில் அந்த குறைந்த கூட்டத்துக்குள்ள நாம ஒருத்தவங்களா போயிடணும். அதை தான் ஒரு சஹாபி துவா செய்தார்களாமா. காபத்துல்லாஹ்க்கு முன்னாடி தௌபா செய்யும் போது, யல்லா நீ சொன்னியே குர்ஆன்ல குறைந்த கூட்டமுடையவர்கள், அந்த குறைந்த கூட்டமுடையவர்களோடு எங்களை சேர்த்து வையா அல்லான்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி கேட்கிறாரு. அதை கேட்டுட்டு இன்னொரு சஹாபி, இப்படி ஒரு துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுக்கவே இல்லையேன்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், குறைந்த கூட்டமுடையவர்கள் தான் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியார்களாக இருக்கிறார்கள்னு சொல்றான். அப்ப அந்த குறைந்த கூட்டத்துல நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு இன்னொரு சஹாபியும் அந்த துவாவை கேட்கிறாங்க. இது சஹீஹான அறிவிப்புல வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்ப எப்படி ஆசைப்பட்டிருக்காங்க சஹாபாக்கெல்லாம், நன்றியுள்ள கூட்டத்துல நாமளும் ஒருத்தராக இருக்க வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க. அப்ப நன்றியுள்ள அடியார்களாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, முதல் விஷயம் முதல்ல நமக்கு என்னென்னலாம் அல்லாஹ் நல்லது கொடுத்துட்டு இருக்கானோ அதன் பக்கம் நம்மளுடைய பார்வையை திருப்பணும். நம்ம என்னெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமோ அதன் பக்கம் நம்மளுடைய பார்வையை திருப்பக்கூடாது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்லாம் அவர்களுக்கு குழந்தையே இல்லை பல வருடமாக. ஆனாலும் அவர்கள் என்ன சொல்லி நன்றி செலுத்துவார்கள் தெரியுங்களா? அல்லாஹ் இடத்துல, எல்லாம் நான் எந்த துவா கேட்டாலும் நீ கபுல் செய்து விடுவாயே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார்களாமா. அவர்களுக்கு 40-50 வருஷமா குழந்தை இல்லை. ஆனாலும் அந்த குழந்தைக்காக அவங்க துவா செஞ்சுட்டு இருக்காங்க. அதையும் மீறி மற்ற விஷயங்கள்லாம் கிடைக்குதுங்கிறதுக்காகவே நான் கேட்டு எல்லா துவாவும் நீ கபுல் செய்திருவ, இது ஒண்ணுதான், இதையும் நீ கொடு அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துறதுங்கிறது நம்ம கொடுத்ததெல்லாம் சொல்லுவோம். எல்லாம் எனக்கு கடன் இருக்குது உண்மைதான், ஆனா கடன் இருந்தா என்ன, எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்க, நல்ல வீட்டை கொடுத்துருக்க, நல்ல படிப்பை கொடுத்துருக்க, அறிவை கொடுத்துருக்க, கைகால் சுகத்தை கொடுத்துருக்க, நல்ல ஒரு சந்ததியை கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கொடுத்ததன் பக்கம் உங்களுடைய பார்வையை திருப்புங்க. உங்களையோட நல்லா இருப்பாங்க. நீங்க ஒரு விஷயத்தை ஏங்கி கொண்டு இருப்பீங்க, அது மத்தவங்கள்ட்ட இருக்கும். நான் இப்ப வந்து கடன் இல்லாம இருக்கணும்னு ஆசைப்படலாம், ஆனா என்கிட்ட கடனை அடைக்கக்கூடிய நிலைமை இல்லாம கடன்ல கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் பக்கத்தால் இருக்கவங்க கடன் இல்லாம சந்தோஷமா வசதியா இருப்பாங்க. அவங்க நம்ம பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுத்தது அல்லாஹ் நம்ம கொடுக்கலேன்னு நினைச்சோம்னா கண்டிப்பா நம்ம நன்றி செலுத்தவே மாட்டோம். என்னைக்குமே நமக்கு மேல இருக்கிறவங்கள, நம்மளோட உயர்வா இருக்கிறவங்கள, பிரச்சனை இல்லாம இருக்கிறவங்க, நாம ஏங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா நாம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டோம். நம்ம குறைதான் சொல்லுவோம், இதையே எனக்கு அல்லாஹ் கொடுக்கல, அவங்களுக்கு கொடுத்தது ஏன் எனக்கு அல்லாஹ் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆதங்கம் தான் வரும். ஆனா நம்மளையோட கீழே இருக்கவங்களை பார்க்கணும். அவர்களை பார்க்கும்போது தான் நிச்சயமாக நன்றி செலுத்த முடியும். அதனால நம்ம நன்றி செலுத்துங்கன்னு சொல்லிட்டா ஆமா நம்ம நன்றி செலுத்தலாம்னு நமக்கு தோணும். ஆனா எப்ப நம்ம உணர்ந்து நன்றி செலுத்துவோம்னா, இந்த நிலைமை புரியும் போது தான் நம்ம உணர்ந்து நன்றி செலுத்துவோம். நீங்க சொல்லுங்க, ஒரு ஆட் பாக்குறோம், நம்ம வந்து யூடியூப்லயே போகும்போது எத்தனையோ குழந்தைகளுக்கு என்ன சொல்றாங்க, கண் இல்லாத குழந்தைங்க, கை கால் இல்லாத குழந்தைகளா காமிச்சிட்டு அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய குழந்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணோம், நீங்க டொனேட் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. அவங்கள பார்க்கும்போதுதான் நமக்கு வந்து அல்லாஹ் அக்பர், நம்ம குழந்தைகளெல்லாம் அல்லாஹ் நல்லபடியா படைத்திருக்கான், நம்மளையெல்லாம் நல்லபடியா படைத்திருக்கான், இப்படி ஒரு நிலைமையை நம்மளால நினைச்சே பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு தோணுது. அப்ப எந்த இடத்துல தோணுது, நம்மளையோட கஷ்டப்படுறவங்களை பார்க்கும் போதுதான் நம்ம நன்றி செலுத்துவோம். நம்ம வந்து என்னதான் வந்து நான் நன்றி செலுத்துறேன் இன்னையில இருந்து நீங்க நினைச்சிட்டாலும் கூட கண்டிப்பா உணர்ந்து செலுத்தணும்னா நீங்க உங்களையோட கீழே இருக்கவங்களை பார்க்கணும். உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததைய உணர்வு உங்களுக்கு வரணும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் எவ்வளவு பெரிய விஷயத்த நமக்கு கொடுத்துருக்கான், நமக்கு 2 கையை கொடுத்துருக்கான், 2 கண்ணை கொடுத்துருக்கான், ஆஸ்பத்திரிக்கு போகாத ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நீங்க உணரும் போது சொல்றீங்க பாருங்க, அந்த நன்றிக்கான மரியாதையே வந்து தனி. அதனால உங்களையோட கீழே இருக்கிறவங்களை எப்பயும் பாருங்க, அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் உங்களை உயர்த்தி கொண்டே போவான். நீங்க ஒரு தேவை வந்து கஷ்டப்பட்டு அல்லாஹ்விடத்துல துவா செய்து காத்திருந்து நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ஒரு கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி உங்களை காப்பாற்றுவான். இல்ல கஷ்டம் வந்தாலும் அதற்கான ஒரு வழியை இலகுவாக அமைத்து கொடுப்பான், ஒரு நொடியில கூட கொடுத்து விடுவான். அதனால முதல் விஷயம், நீங்க நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருங்க. 2வது விஷயம் என்ன தெரியுமா, எவ்வளவு நன்றி செலுத்துறோம் அப்படிங்கிறதா முக்கியம். அதனால வந்து நன்றி செலுத்துறதுக்கு என்ன வார்த்தை சொல்லலாம்னா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் சொல்லலாம். இது 3மே பாத்தீங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ்னா அல்லாஹ்விற்கு எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னா அகிலத்தை படைத்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால்னா
ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் அர்த்தம். அப்ப அல்லாஹுவை புகழ்வதுதான் நம்ம நன்றி செலுத்தக்கூடிய முறைகள்ல ஒன்றாக இருக்கு. அதனால நீங்க அல்லாஹுவை எப்படி வேணா புகழ்ந்து கொள்ளலாம். அது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியதாக ஆகும். அதை நீங்க ஒவ்வொரு நேரம் ஒரு நாளைக்கு 100 தடவை 200 தடவை திக்ராகவும் ஓதிக்கலாம். அது இல்லாம உணர்ந்து உணர்ந்து நீங்க சொல்லணும். பிறரை பார்க்கும் போதெல்லாம் நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. பாருங்க, அவர்கள்லாம் வண்டியில போறாங்க, எனக்கு அல்லாஹ் காரை கொடுத்துருக்கான். அவங்கெல்லாம் பார்த்தா நடந்து போறாங்க, எனக்கு அல்லாஹ் வண்டி கொடுத்துருக்கான். அவங்கெல்லாம் பார்த்தா பிரிஞ்சு வாழ்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ். நான் சேர்ந்து வாழ்றேன் அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதிரி அடுத்தவங்களை பார்க்கும்போது குறைகளை பார்த்து பார்த்து உங்களுடைய நிறைகளுக்கு நீங்க நன்றி செலுத்தி கொண்டே இருங்க. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதை பத்தி பார்த்தோம். ஒரு நிமிடமாவது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி விட்டு போகலாம். அதற்கு நம்ம இப்போது மிகவும் எளிமையாக இருக்கக்கூடிய அல்ஹம்துலில்லாவை ஒரு 50 முறையாவது ஓதிக்கலாம். வெறும் 1 நிமிஷம் தான் ஆகும். நம்ம கேட்ட நொடியிலிருந்தே உணர்வோடு நன்றி செலுத்தின நன்மையை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இதன் மூலமாகவே நம்மளுடைய வாழ்வில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவானாக. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லா 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 1000 முறை கூட நன்றி செலுத்தலாம். அப்ப அதிக பிரச்சனை உள்ளவங்க அதிகமாக நன்றி செலுத்தி அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டுவாங்க. உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்ந்து புதுசா எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். இது பலனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தினமும் நம்ம ஒரு சஹீஹான அறிவிப்பை போட்டுட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.